நமஸ்காரம், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த நம்மளோட பழைய சாரீஸ் இருக்குல்ல, அம்மாக்கள் உடுக்கிற சாரீஸ், அதாவது எனக்கு ரீசெண்ட் டைமில் என்னோட சாரீஸ் பார்த்தீங்கன்னா குறவு தான் இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு அதிகமாக சுடிதார் வேர் பண்ணி சாரீஸ் வந்துட்டு கம்மி தான். சாரீஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணும் பட்சத்தில் அங்கே மஸ்ட்டு சாரீ தான் வியர் பண்ணணும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நான் சாரீ வியர் பண்ணியிருந்தேன். அவன் நியூ மாடலில் ஒரு பூனம் கிளாத்து அப்படி தான் வியர் பண்ணியிருந்தேன். அங்கேயுமே நமக்கு யூனிஃபார்ம் உள்ளதுனால நமக்கு பெருசாக வந்துட்டு செப்பரேட் சாரீ ஒன்றும் தேவைப்படாதனால நம்ம வந்துட்டு யூனிஃபார்மே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே அந்த ஒரு பீரியட் இதில் தான் நான் வந்துட்டு சாரீஸ் வந்துட்டு அதிகமாக வேர் பண்ண தொடங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போன வேலையில் எல்லாமே வந்துட்டு நார்மல் நம்மளோட கலர் ட்ரெஸ், அப்போ ஜீனு, டிஷர்ட்டு, சுடி அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு சுடி வந்துட்டு எனக்கு ஆன்லைனில் பார்த்தா கூட எனக்கு ஆன்லைன் ப்ராடக்ட் வாங்குறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. ஆன்லைனில் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. முன்னாடி ஒன் டைம் நான் ஆர்டர் போட்டது, வீட்டில் ஒரு மச்சில் கிளாத் வேறு. ஸோ அதனால் நான் ஆன்லைனில் எடுக்க மாட்டேன். கடையில் போனாலுமே நான் ஏதோ நமக்கு மனசுக்கு பிடிக்காம மாதிரி ஒரு டாப் எடுத்து அதுக்கு பேண்ட்டு, ஷால் அப்படின்னு கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இது நிறைய பேர் யோசித்து செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு சாரீனாலே வந்துட்டு நமக்கு நிறைய சாரீ, அம்மாக்களுக்கு நிறைய சாரீ இருக்கும். ஏன்னா அவங்க இப்போ ஒரு டைம் எடுத்தானா அடுத்தது உடுக்கிறது, அது அவங்க வீட்டில் தானே இருப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தானே அதை வியர் பண்ண முடியும், மற்றபடி அது வியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த காலங்களில் நம்ம சின்ன பிள்ளையில இருக்க சாரியெல்லாம் இருக்கும். அதை இப்போ கண்டிப்பாக வியர் பண்ணால் பார்க்குறவங்களே என்ன இது பழைய ஓல்டு மாடல் அப்படி தான் யோசிப்பாங்க. இப்போ வரக்கூடிய பொட்டிக்காக தொடங்கி நியூ மாடலாக அறிவு பண்ணும்போதுல நம்ம பழைய சாரீஸ் எல்லாம் வந்துட்டு பீரோவில் இருந்த இடத்த அடைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதே சமயத்தில் எனக்குமே சுடிதார் இல்லாத மாதிரி, சுடிதாரே கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஒருபாடு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் அப்படி எடுக்கிறனால சுடிதார் வந்துட்டு அதிகமாக கிடையாது. அப்போது நான் ஒரு முடிவு பண்ணேன்னா, அம்மாவோட சாரீ இருக்க இடமும் அடைஞ்சிட்டு இருக்கு, அதையும் நம்ம கிளியர் பண்ணணும். அதே சமயத்தில் நமக்கு சுடிதாரும் கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லும்போது எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா, அவங்க மோட்ரு மிஷின் எதுவுமே கிடையாது, காலில் தான் மிஷின் அடிப்பாங்க. ஏன்னா என்னடா இது பெரிய இது மாதிரி சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. இந்த டைமில் வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே ஒரு சின்ன மிஷின் வச்சுருந்தாலும் அதுக்கு மோட்ரு, அதாவது டெய்லர்னாலே மோட்ரு வச்சுருப்பாங்க. பட் இவங்கக்கிட்ட மோட்ரு ஒன்றும் கிடையாது, நார்மலாக அடிப்பாங்க. ஒன்று பார்த்து செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு துணி அதிகமாக போகாதனால ஒன்று வந்துட்டு ரேர் ஆகிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அளவு இன்ச் பை இன்ச்சு எடுத்து சூப்பராக அடித்து கொடுப்பாங்க. எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் சரி, நைட்டி ஸ்டிச்சிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் ஒரு காரியம் பண்ணேன். எங்கள் அம்மாவோட 10 சாரீக்கு கிட்ட இருக்கும். எங்கள் அம்மா வியர் பண்ணவே மாட்டாங்க. அப்படி உள்ள ஒரு சாரீ எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு இதெல்லாமே அவங்களவே எனக்கு எந்த ஒரு மாடலும் தெரியாது, எனக்கு வந்து முடிஞ்ச அளவில் வந்துட்டு சுடிதார்ஸ் இதில் அடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நான் ரீசெண்ட் டைமில் ஒரு 2-3 வீடியோஸ் வந்துட்டு லாங், இது வரைக்கும் ஸ்லீவ் வச்சு வீடியோஸ் போட்டிருப்பேன். அது எல்லாமே வந்துட்டு சாரியில் அடித்த ட்ரெஸ்ஸு தான். அதாவது லாங் வந்துட்டு ஜார்ஜெட் மெட்டீரியல், அதாவது குழு சாரின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் எடுத்த அந்த சாரியில் வந்துட்டு அந்த சாரீ வந்துட்டு ஒரு 3 அண்ணா கொடுத்தேன். அந்த சாரீ ஃபுல்லாமே லாங் டாப், ஒரு சாரீ வந்துட்டு ஒரு ஃபுல் டாப்புக்கு வேணும். அதே மாதிரி இவ்வளோ கை வச்சு நம்ம கடையில் போயினாலும் அப்படி டாப்பு கிடைக்காது. அதே போல் நம்ம ஆன்லைனில் பார்த்தாலும் வரும்பட்சத்தில் கிளாத் வேறையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போதில் இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ஃபீல் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுப்போம். அவங்களுமே வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணிக்கு போன நேரம் அதுதான் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காதல் அதிசயம்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதில் வியர் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வயலட் கலரில் வியர் பண்ணியிருந்தது. எல்லாமே சாரியில் லாங் டாப்பாட்டு போட்டது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அந்த காலத்து பட்டு, அதாவது ஒரு பட்டு மட்டும்தான், மற்றபடி எல்லாமே பிளைனில் இருக்கும். அந்த கிளாத்து கொடுத்தப்போ அவங்க வந்துட்டு ஓப்பன் டாப்பு, அதுலேயுமே ஷால் அடிச்சு தந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் நான் காட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் வந்துட்டு நான் கேரளாலையும் தமிழ்நாடு மாறி ஏதாவது அங்கே போனாலும் எனக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும், இங்கே வந்தாலும் வேலைக்கு போகிறது ட்ரெஸ்ஸஸ் வேணும். அதில் 2 இடத்துல இருக்கனால அது அங்கே இருக்குது. அது ஒரு சாரியில் ஒரு டாப்பும் ஒரு ஷாலும். அதனோட பிக் என்னோட தம்பி பையனு கூட ஒரு பிக் எடுத்திருப்பேன், அதே நான் போடுறேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு 2-3 சாரீ இது பார்க்க இந்த சாரீ கண்டிப்பாக எங்கள் அம்மா வியர் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்க டைமில் வந்துட்டு இந்த சாரீ நான் கொடுத்தப்போ இதில் எனக்கு 2 டாப் அடிச்சிருந்தேன். இதில் ஒன்று எனக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னா ஒரு சாரியில் 2 டாப் வந்துச்சு. அப்போ ஒரு டாப் வந்துட்டு நம்ம கேரளா கொண்டு வந்து வேலைக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு டாப் வந்துட்டு வீட்டில் இருக்கும். நம்ம அதிகமாக வெளியே போகிறது எல்லாமே அங்கே போனால் தான், ஒரு ஃபங்க்ஷன் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு வெளியே போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம வீட்டில் போனால் தான் நம்ம பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ அங்கேயுமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லா சாரிலையும் 2 டாப் அடித்தேன். அதில் வந்துட்டு எனக்கு இந்த சாரீ இப்போ நான் இது இன்றைக்கி எடுத்தேன் பார்த்துக்கோங்க. இந்த இது வந்துட்டு எனக்கு ஃபுல் இது போட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறேன் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இது வந்துட்டு சாரியில் அடித்தது தான். ஃபுல் ஸ்லீவ் வச்சு சாரியில் அடித்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு நெக்குமே நமக்கு வந்துட்டு அழகான ஒரு நெக்கு, அதுக்கு கூட வந்துட்டு நமக்கு இது இப்போ இன்னும் ரீசெண்டாக கொடுக்குற சாரியில் என்ன ஒரு ஐடியா பண்ணுறேன்னா பின்னாடி வந்து ஜிப் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா, நம்ம ஏன் வந்துட்டு நிறைய சாரியை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாமே. நம்மளோட அம்மாக்கள் சாரி நீங்கள் வந்துட்டு நிறைய அதில் கரை இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்க எனக்கு ஒரு சாரியில் வந்துட்டு இவ்வளோ தான் கை வச்சாங்க, ஏன்னா அந்த சாரியில் நிறைய கரை இருந்துச்சு. ஸோ நம்ம இப்படி ஒரு டெய்லர்கிட்ட கொடுக்கும்போதுல எல்லா டெய்லரும் வாங்கி பழைய துணிவெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஆன்லைனில் நிறைய பேர் செய்கிறாங்க, ஒரு பேஜ் நான் பார்த்தேன். பட் நம்ம ஆன்லைனில் எங்கேயும் இருக்கவங்களை அனுப்பி கொடுக்குறத விடக்கு என் வீட்டு பக்கத்தில் அடுத்த வீட்டில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸுமே நான் போட்டு பார்த்து வாங்கிட்டு இருக்கேங்க. சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு சுடிதார் இனி இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சுடிதார் இருக்குது. பட் என்னென்னா இதுக்கு கூட போடுறதுக்கு பேண்ட் ஷால் மட்டும்தான் எடுக்கணும். அதுவுமே 100 ஷாலு 100 லெகின்ஸ் கூட இப்போ இருக்குது. நம்ம அப்படி கூட எடுக்கும் போதுல நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் லுக்கில் வந்துட்டு ஒரு சுடிதார் கிடைக்கிது. இன்னொன்று நமக்கு பிடிச்ச மாதிரி இவ்வளோ லென்த் வச்ச கை வச்சு நம்ம வியர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணினேன். ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஓன் வாய்ஸில் நான் வீடியோ போட்டேன்னு. நிறைய பேர் இப்போ யோசிக்கிறாங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கட்டும், நான் இப்போ வேலைக்கு போகிற இடத்துலையே இருக்கட்டும், என்ன புது ட்ரெஸ்ஸாக போட்டிருக்க அப்படின்னு வீடியோஸில் கூட நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இது எல்லாமே ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அதுக்கும் மேலே ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆன சாரீ விலை தாங்க. நான் இப்போ வந்துட்டு ஸ்டிச் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ட்ரெஸ் ஆட்டு நான் வியர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வியர் பண்ணும்போதுல அது புதிய ட்ரெஸ், பட் அது சாரியாக இருக்கும் பட்சத்தில் பழைய ட்ரெஸ்ஸு. இப்போ நான் ஒரு ரெட் கலர் சாரீ காட்டினேன் இல்லைங்க, இது என் பையனுக்கு 14 வயசு ஆகுது. அப்போ எனக்கு மேரேஜ் ஆன டேட்டை பார்த்துக்கோங்க. அந்த டைமில் எங்கள் அம்மா எடுத்து வச்ச சாரீ அந்த டைமில். அதுக்கப்புறம் நமக்கு சாரீ வியர் பண்ண வரல. அப்போ நான் ரொம்ப லீனாக இருப்பேன். சாரீ கட்டினா கூட நல்லா எடுக்காது. ஸோ இப்போ நான் அதை சுடிதாராக போடும் வச்சுல எனக்கு என்னமோ அது புது சுடிதாராட்டி ஃபீல் பண்ணுறேன். என்ன யோசித்து பார்த்த ஒரு மைண்டில் நம்ம பழையதுன்னு ஒதுக்கி வச்ச இப்போ ஒரு துணி வந்துட்டு நமக்கு புதியதாகிட்டு கிடச்சிருக்கு. ஸோ எப்போவுமே பழசாக புதுசாக்குறது நம்ம கையில் தாங்க இருக்குது. பழைய மனிதர்களாக இருந்தாலும் சரி, பழைய உறவுகளாக இருந்தாலும் சரி, அது நல்லதாக இருந்தால் நம்ம எடுத்துப்போம், கெட்டதாக இருந்தால் வேண்டானே விட்டுருவோம். சரிங்களா? யாரும் நமக்கு நம்ம யோசித்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு உறவாக இருந்தாலும் சரி, எதுவாக ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணணும். ஸோ யாருமே உங்கள் வீட்டில் இருக்க சாரிகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு கெட் ரெடி வித் மீ ஒரு ஷார்ட்ஸ் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். அது ஆல்ரெடி அப்லோட் பண்ணுவேன். அந்த பிளாக் கலரு சுடிதார் செம்ம சூப்பருங்க. அந்த ட்ரெஸ்ஸு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் எந்த கடையில் தேடி பிடிச்சாலும் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்காது. எனக்கு தேடி பிடிக்கிறதுக்குள்ள டைம் கிடையாது. அப்படியே நம்ம பெரிய கடைக்கு போனால் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி யாரும் தர மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுடிதார் வியர் பண்ண ஆசைப்படுறவங்க, உங்ககிட்ட 15 வருஷம் 10 வருஷம் ஆன சாரீஸ் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. குழு சாரீனா அம்பர்லா டாப்பு தைச்சிக்கோங்க. நார்மல் பட்டு கிளாத் இதே போல் ட்ரையான கிளாத் இருந்துச்சுன்னா ஓப்பன் டாப்பு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தைச்ச பிறகு இதில் எத்தனை பேர் வந்துட்டு நிறைய பேர் பொண்ணுங்க பார்ப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்டை போடுங்க. இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி ஒரு கெட் ரெடி வித் மீ போடுறேன். அதில் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸும் எனக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த ட்ரெஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நான் ஒரு பிளாக் ட்ரெஸ் வியர் பண்ணது கெட் ரெடி வித் மீல போட்டு எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அது எடிட் பண்ண மட்டும்தான் செய்யணும். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னென்னா அம்மாவோட ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னே உள்ள சாரீ வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, அதுவும் அழகான ஒரு லுக் எனக்கு பிடிச்ச ஒரு ரெட் கலரில். ஸோ இதனால் இதே மாதிரி நிறைய பேர் உங்கவுங்க ட்ரெஸ்ஸை வேஸ்ட் பண்ணாமல், அதாவது சாரீஸை வேஸ்ட் பண்ணாமல் தைச்சு பாருங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு 3-4 பேர் தைக்க தொடங்கிட்டாங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபரும்
ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது வந்துட்டு நீங்கள் ஜென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ் கிட்டேயோ சொல்லுங்கள். எதுக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கி அதை பிடிச்சி விலை கொடுத்து வாங்குங்க. ஏதாவது பார்ட்டி வேறு அப்படி பண்ணணும்னா வாங்குங்க. பட் சாரீ விலை வேஸ்ட் பண்ண வேண்டாமே. வேஸ்ட்டுக்கு யாரும் போடாமல் நம்ம பழைய சாரீ நமக்கு புதுசாக உதவட்டும். ஓகேவா? பாய் பாய். இன்னும் இதே போல் நல்ல வீடியோஸாக நல்ல கண்டென்ட்டோட உங்கள் நந்தினி உங்களுக்கு சொல்ல வரேன். பாய். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஆதரவை எனக்கு தாங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் ரெடியாக இருக்குது. கெட் ரெடி வித் மீ. பார்க்கலாமா? பாய்.